नमस्ते मैम। नमस्ते। லாஸ்ட் கிளாஸ் போட்டோஸ் அனுப்பிச்சிருக்கேன், அப்படியே செக் பண்ணிக்கங்க எல்லாரும். நான் ஹிந்தில, இங்கிலீஷ்ல, தமிழ்ல மூணுமே எழுதியிருக்கேன். हेलो, आवाज सुन रहे हैं ना? क्या आप है ना? Anybody is here? हेलो, नमस्ते मैम सविता। नमस्ते मैम। நமஸ்தே. லாஸ்ட் கிளாஸோட டீடைல்ஸ் எல்லாம் நான் எழுதி அனுப்பியிருக்கேன், நோட்ஸ் எல்லாம் எழுதி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்தில மூணுமே எழுதியிருக்கேன். நீங்க யாரும் செக் பண்ணிட்டு எதுவும் புரியலன்னா எனக்கு கேட்கலாம். ஓகேயா? ठीक है मैम। இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்ல வெயிட் பண்ணலாமா? நிறைய பேர் வருவாங்களா? ஒரு 5 minutes பார்ப்போம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யாரையுமே காணுமே, 4 பேர் தான் இருப்போமோ. யாராவது லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன பண்ணோம்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்த முடியுமா? ரிமைண்ட் பண்ண முடியுமா? சோலை, எஸ் மேம். சோலை என்னென்ன பார்த்தோம்னு சொல்றீங்களா? எஸ் மேம்.
ஓகே, கொஞ்சம் சொல்லுங்க என்னென்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. மே மே ம் मेरा मेरी मेरे ம் मेरा and colors. ஓகே. இப்போ யாரு கலர்ஸ் சொல்றீங்க? சோலை சொல்றீங்களா இல்ல வேற யார் சொல்றீங்க? சொல்லுங்க, ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சோலை, நெக்ஸ்ட் நீங்க. சரியா? ஓகே, சொல்லுங்க. लाल हरा ம் भूरा सफेद काला पीला गुलाबी ம் ஆரஞ்சு. ஆரஞ்சுனா नारंगी ம் yellow पीला ம் violet or purple. Violet or purple. பைங்கன். பைங்கன்னா violet யா purple ரெண்டும் சேம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? இன்னொருத்தங்க இருக்காங்களா? எஸ்ன்னு யாரது எனக்கு தெரியலையே, சொல்றீங்களா? உங்க நேம் தான். पहले पहले नाम बताओ, अगले अगले रंग बोलो. ओके, पहले नाम बताओ. मैम स्वामीनाथन मैम. स्वामीनाथन, वेरी गुड. रंग 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 बताओ. काला लाल पीला हरा नीला. कना एक सेकेंड कना. काला नहीं, काला काला. हेलो. काला लाल पीला हरा नीला नीला गुलाबी नारंगी भूरा बैंगनी सफेद गुलाब. ओके, वेरी गुड. नेक्स्ट வேற யார் இருக்கீங்க? யாரும் நகரத்தான்னு ஒண்ணு கனெக்ட் ஆகுது. யாரும் இருக்கீங்களா? மீனாட்சி பழனியப்பன் சொல்றீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். मेरा नाम अक्षत है, रंगों के नाम वेरी गुड. नारंगी नीला पीला हरा भूरा काला सफेद गुलाब बैंगनी. வெரி குட். நெக்ஸ்ட் யார் இருக்கீங்க? அன்னபூரணி. மேம் இப்பதான் ஜாயின் பண்ணேன் மேம், அதனால லிசன் பண்றேன். ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் ஒரு தடவை சொல்றேன், அதை கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்திக்கோங்க. நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் காலா. காலானா பிளாக், காலா. செகண்ட் சஃபேத். சஃபேத்னா ஒயிட். ஓகே, காலா சஃபேத். ஹரா. ஹரா. ஹரானா கிரீன். ஹரா. ஹரா கிரீன். பீலா yellow. பீலா. நீலா ப்ளூ. நீலா ப்ளூ. ஓகேவா? பைங்கன். பைங்கன் மீன்ஸ் பர்பிள் யா வயலட். குலாப் பிங்க். குலாபி சொல்லலாம் இல்ல குலாப் சொல்லலாம், ரெண்டுமே பிங்க் தான். பிங்க். லால் அப்படின்னா ரெட். லால். ஓகே. நாரங்கி அப்படின்னா ஆரஞ்சு. நாரங்கி. ஓகே ஓகே. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை கேட்கிறேன் திரும்ப. சரியா? இப்போ இன்னைக்கு क्लास போலாமா? आज क्लास स्टार्ट करें, शुरू करें. आप लोग तैयार हैं? நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு क्लास ஸ்டார்ட் பண்ணலாமா? हेलो. हाँ जी. ओके. अच्छा अच्छा. तुम இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மை மே மேரா மேரி மேரே முஜே இது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். மேரேலியே அப்படி எல்லாமே மேரேலியே பார்த்தோமா? मेरे लिए एक कप चाय लाओ. मेरे लिए केक
केक दियो அப்படிலாம் பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ்ல मेरे लिए பார்த்தோமா யாருக்காவது ஞாபகம் இருக்கா கண்ணா சுவாமிநாதன் சோலை ஞாபகம் இருக்கா யாருக்காவது ஓகே நம்ம திரும்பி பார்க்கலாம் மேரேலியேனா மேரேலியேனா எனக்காக ஃபார் மீ அப்படின்னு அர்த்தம் மேரேலியே एक कप चाय लाओ அப்படின்னா எனக்காக ஒரு கப் டீ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் एक कप चाय लाओ मेरे लिए पानी दीजिए எனக்காக தண்ணி கொடுங்க मेरे लिए டிக்கெட் दीजिए எனக்காக ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி எல்லாம் கேட்டோம்னா மேரேலியேனா எனக்காக அப்படின்னு அர்த்தம் சரியா இப்போ நம்ம நெக்ஸ்ட் தும் போயிடலாம் தும்னா யூ ஓகே தும்னா என்ன யூ தும் சொன்னா யூ இப்ப தும் ஒரு சாங் கூட ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு தும் ஹி ஹோ அப்படின்னு ஒரு சாங் ரொம்ப ஃபேமஸா போச்சு தும் வந்தா தும் ஹி ஹோ தும்னா ஹோ லாஸ்ட்ல முடியணும் இப்ப மே வந்தா ஹூன்னு சொன்னல அந்த மாதிரி தும் வந்தா ஹோ தும் ஹி ஹோ அப்படின்னா நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் தும் ஹி ஹோ அந்த சாங்கோட மீனிங் வந்து நீ இருக்கிறாய் அப்படிங்கிறதுதான் தும் ஹி ஹோ இப்ப தும் நீ இந்த வேலையை செய்யி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படா தும் काम करो நீ இந்த வேலையை செய்யி you do this work तुम यह काम करो அப்படி சொல்றோம் ஓகேயா तुम यह काम करो அப்படின்னா வேலை செய்யி காம்னா வேலை கரோனா டூ கரோ மீன்ஸ் டூ அதோட நம்ம வேர்ப் ஃபார்ம் பார்த்தோம்னா கர்ணானா டு டூ அப்படின்னா செய்தல் அப்படின்னு அர்த்தம் இதே டு டூ அப்படி சொன்னோம்னா கர்ணா ஆனா நம்ம சொல்லும் போது எஹ காம் கரோ நீ செய்யி அப்படின்னு சொல்றோம் ஓகே அப்ப இந்த வேலையை செய்யாத அப்படின்னு சொன்னோம்னா எப்பவுமே ஆப்போசிட்ல நம்ம சொல்லும் போது மத் யூஸ் பண்ணணும் டோன்ட் யூ டோன்ட் அதாவது இந்த வேலையை செய்யாத யூ டோன்ட் டூ அப்படின்னா இந்த வேலையை செய்யாத தும் எஹ காம் மத் கரோ நீ செய்யாத அப்படின்னு சொல்றோம் சரியா தும் காஃபி பீவோ தும் பானி பீவோ நீ காஃபி குடி நீ தண்ணி குடி தும் பைசா தோ நீ காசு குடு அப்படின்லாம் சொன்னோம்னா தும் எல்லாமே தும்ங்கிறது நார்மலா நம்மள மாதிரி பர்சன்ஸ் இருக்கவங்களையும் நமக்கு கீழே இருக்கவங்களையும் சொல்லும் போது தும் யூஸ் பண்ணணும் சரியாகண்ணா இப்போ நீங்க பெரியவங்களை யூஸ் பண்ணும்போது வேற சொல்லணும் ஆப் சொல்லணும் அதை நான் நெக்ஸ்ட் சொல்லித்தரேன் இப்போ நீங்க தும்மு மட்டும் ஃபர்ஸ்ட் கத்துக்கங்க தும் இசே டீக் கரோ நீ இத சரி பண்ணு டீக்குனா சரி டீக் கரோ இத சரி பண்ணு தும் இசே பூச்சோ நீ இத கேளு பூச்சோன்னா கேளு அப்படின்னு அர்த்தம் தும் ஸ்வஸ்த ரஹோ நீ ஹெல்த்தியா இரு ஸ்வஸ்த ரஹோ அப்படின்னா ஸ்வஸ்த மீன்ஸ் ஹெல்த்தியா ரஹோனா வாழு லிவ் இப்ப நம்ம ரக்தா படிச்சோம்ல ரக்தா ஹே ரக்தி ஹே ரக்தா ஹூம் அப்படிலாம் படிச்சோம்ல ரஹ் மீன்ஸ் ரக்தா ரஹ்னா அப்படின்னா டு லிவ் அப்படின்னு அர்த்தம் சரியா இப்ப தும் உங்களுக்கு புரியுதா ஓரளவுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா தும்ல நிறைய வேர்ட்ஸ் நிறைய சென்டென்ஸ் இருக்கு தும்ல புரியுதா இல்ல நான் நிறைய இன்னும் சென்டென்ஸ் சொல்லி கொடுக்கட்டுமா புரிஞ்சுது அப்படின்னா ஹேண்ட்ஸ் இது பண்ணுங்க தம்ஸ் அப் பண்ணுங்க புரியல அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நான் சொல்றேன் இன்னும் சரியா தும் நமக் டாலோ நமக்குன்னா உப்பு டாலோனா போடுன்னு அர்த்தம் தும் நமக் டாலோ இப்ப நமக்கு அம்மா ஏதாவது சாப்பாடு வைக்கிறாங்க அதுல கொஞ்சம் உப்பு பத்தல அப்படின்னா தும் அவங்கள வந்து தும் சொல்லக்கூடாது அவங்கள நமக் டாலி அதாவது டாலோனா அம்மா போடு அப்படி சொல்றோம் சரியா அப்ப உடோனா எழுந்துரு தும் உடோ வேக்கப் எழுந்துரு அப்படின்னு அர்த்தம் உஜ்ஜாவோ எழுந்துச்சு கிளம்பு அப்படின்னு சொல்றோம்ல அதான் சலோனா போ தும் சலோ அப்படின்னு சொல்றோம் சலோனா போ பானி பீவோ தீப சலாதோனா விளக்கு ஏத்து தீபம்னா தீபதான் ஜலாதோனா விளக்கு ஏத்துறது ஜலா அப்படின்னா சரியா ஓகே விளக்க அணை அப்படின்னா புஜாவோனா அணைன்னு அர்த்தம் ஜலாதோனா விளக்கு ஏத்து அப்படின்னு அர்த்தம் சரியா இப்ப நான் ஒருத்தங்களே கேட்கவா சொல்றீங்களா சோலை தும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 சொல்லலாமா 2-3 சென்டென்ஸ் சொல்லலாமா சுவாமிநாதன் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் तुम किसे चाहता होंगे तुम किसे चाहता होंगे तुम किसे
चाहता हो किसे मीन्स கிசேனா யாருக்கு கிசே மீன்ஸ் யாருக்கு யார்கிட்ட அப்படி கேட்கும் போதுதான் கிசே ஓகேயா ओके मैम அப்போ நம்ம அப்படி கேட்க கூடாது तुम तुम पानी पियो तुम पानी पियो तुम कैसा हो நீ எப்படி இருக்க कैसा हो कैसाனா எப்படி तुम कैसा हो அப்படின்னா எப்படி இருக்க how are you கேப்பீல உன் ஃப்ரெண்ட நீ கேட்கும்போது तुम कैसा हो அப்படின்னு கேட்கலாம் சரியா तुम पानी पियो तुम खाना खाओ ஓகே ओके मैम चुप करो तुम चुप रहो அப்படின்னா நீ சைலண்டா இரு இப்ப மிஸ் ஒன்னு சொல்லுவாங்க அடிக்கடி அதாவது உங்களை ஒன்னும் இல்ல எல்லாரையும் சொல்லுவாங்க चुप रहो அப்படின்னா சைலண்டா இருங்க அப்படின்னு அர்த்தம் சரியா ஓகே ध्यान दो ध्यान दोனா listen அப்படின்னு அர்த்தம் तुम ध्यान दो ध्यान दोனா listen அப்படின்னு அர்த்தம் சரியா ஓகே சோலை ட்ரை பண்றீங்களா நீங்க மேம் அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரல. ஓகே நான் திருப்பி சொல்லவா ஒரு தடவை தேங்க்யூ மேம். ஓகே நான் சொல்றேங்க நீங்க தும் அப்படின்னா யூ தும் மீன்ஸ் யூ தும் சொல்லும் போது நம்ம தும் நீ செய்யி அப்படின்னு சொல்றோம் அவங்கள வந்து அடுத்தவங்கள நம்ம செய்யி அப்ப செய்யி அப்படின்னா கரோ தும் கரோ அப்படின்னா நீ செய் அப்படின்னு அர்த்தம் தும் சாஃப் கரோ அப்படின்னா சாஃப்னா கிளீன் நீ சுத்தம் செய் அப்படின்னு அர்த்தம் தும் ஜோர் சே போலோனா சத்தமா பேசு ஜோர்னா சத்தம் சத்தமா பேசு தும் தீரே போலோனா மெதுவா பேசு அப்படின்னு அர்த்தம் சரியா அந்த மாதிரிதான் தும் குஷ் ரஹோனா சந்தோஷமா இரு ஹாப்பி ஆயிரு தும் சுக் ரஹோ அப்படின்னா ஹாப்பியா நீ வாழு அப்படின்னு அர்த்தம் சரியா துக் மத் கரோ அப்படின்னா துக்குனா சேடா இருக்காத அப்படின்னு அர்த்தம் சரியா மத் மீன்ஸ் ஆப்போசிட் இன்டர்கிரேட்டிவ் சென்டென்ஸ் ஓகே தும் ஸ்வஸ்த ரஹோ நீ நல்லா இரு அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி சரியா தும் டீக் கரோ நீ நல்லதை செய் சரி செய் அப்படின்னு அர்த்தம் எஸ் மேம். புரியுதா ஆரம்பிக்கணுமா? என்னடா நம்ம தும்ல ஆரம்பிச்சு தும்ல ஆரம்பிச்சு தும் வந்தா ஓ ஓ சவுண்ட் வரணும் கரோ கரோ பீவோ ஜாவோ சலோ கை அந்த மாதிரி என்ன சொன்னாலும் ஓ ஓ ஓ சவுண்ட் வரணும் ஜாவோ ஆவோ ரஹோ தோ ரக்கோ மேம் அப்ப பானிக்கு என்ன லைக் பானிக்கு என்னமா பானிக்கா ஆ பானி தும் பானி பீவோ பானி பீவோ பீவோ பீனா குடிக்கிறது பானி பீவோ பானி பீவோ சாய் பீவோ காஃபி மத்து பீவோ காஃபி குடிக்காத அந்த மாதிரி சொல்றது சரியா ஓகே எஸ் மேம். ஓகே இப்ப தும் நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாம் நெக்ஸ்ட் போயிடலாமா இதுல எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல தும் சாந்த் ரஹோனா அமைதியாயிரு தும் சாந்த் ரஹோ தும் சாந்த் ரஹோ நம்ம நிறைய இடத்துல சொல்லுவாங்க தும் சாந்த் ரஹோ அப்படின்னா அமைதியாயிரு அப்படின்னு அர்த்தம் ஓகேயா தும் மீனாட்சி பல்லேப்பன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம் तुम लिखो வெரி குட் தும் லிக்கோ तुम पढ़ो तुम पार्क जाओ तुम पास जाओ. வெரி குட் கண்ணா ஓகே இப்போ நான் செய்யாதுன்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க அதை ட்ரை பண்ணுங்க பாக்கலாம் तुम मत रोना தும்மத் ரோ சொல்லலாம் இல்ல ரோனானா டோன்ட் அதாவது ரோனா மீன்ஸ் டு கிரை ஓகே அப்ப ரோன் கூட சொல்லலாம் தும்மத் ரோ அப்படின்னா அழாத அப்படின்னு அர்த்தம் டோன்ட் கிரை அப்படின்னு அர்த்தம் तुम मत रो மத் ரோ வெரி குட் சூப்பர் கண்ணா ஓகே तुम उसको बोलो அப்படின்னா அவனை கூப்பிடு उसको बुलाओ बुलाओனா கூப்பிடுன்னு அர்த்தம் बुलाओ மீன்ஸ் கூப்பிடு அவனை கூப்பிடு ருக்கோ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு அர்த்தம் எல்லாமே காடி ருக்கோ அப்படின்னா காடியை ஸ்டாப் பண்ணு என்னென்ன நம்ம சொல்றோமோ அது எல்லாமே கட்டளை இடுறது இதெல்லாம் கட்டளை நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரி நம்ம எல்லாமே கட்டளை இடுறது நஹாலோ குளி
நஹாலோ மீன்ஸ் குளி. நஹானா டு பாத். நஹாலோ அப்படின்னா குளி. சோஜாவோ தூங்கு. சோஜாவோ இந்த ஒரு சாங் வரும், ஞாபகம் இருக்கா? வாட்டர் பேக்கெட் சாங்ல வரும். சோஜாவோ ஏதோ ஒரு சோஜாவோன்னு வரும் அதுல. அந்த மாதிரி சோஜாவானா தூங்கு. உடோ எழுந்து. அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. சுனோ சுனோனா கேளு. டு ஹியர் கேளு. சுனோ. ரக்கோனா கவனமா வையி. கவனமா வையி. ரக்கோ. தியான் சே ரக்கோ அப்படின்னா கவனமா வையி. அலமாரி மே ரக்கோ, ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து நம்ம வைக்க சொல்றோம் அப்படின்னா அலமாரி மே ரக்கோ. அலமாரி மே ரக்கோனா செல்ஃப்ல வையி. ஓகேயா? ஜூத்தே பகன்லோ அப்படின்னா ஷூ போட்டுக்கோ. ஜூத்தே பகன்லோ. ஜூத்தேனா ஷூ. பகன்லோனா போட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம். கபடே பகன்லோ. கபடே பகன்லோனா ட்ரெஸ் போட்டுக்கோ. அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும் போது இந்த தும் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நிறைய சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம டோரை க்ளோஸ் பண்ண, லைட்டை போடு. டோரை க்ளோஸ் பண்ணுனா என்ன சொல்லுவோம் பாருங்க. ட்ரை பண்ணுங்க, யாராவது பாக்கலாம். யார் ட்ரை பண்றீங்க? டோர்னா தர்வாஜா. ஓகேயா? க்ளோஸ்னா பந்த். பந்த் நான் ட்ரை பண்றேன். பண்ணுங்க பாக்கலாம். तुम बाहर मत जाओ. பாகர் மத் ஜாவோ. ஓகே, அது வந்து வெளியில போகாதுன்னு சொல்றோம். இது மீனாட்சி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, சொல்லுங்க பாக்கலாம். இல்லன்னா நான் சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா பாக்கலாம். तुम दरवाजा दरवाजा बंद करो. வெரி குட். தும் தர்வாஜா பந்த் கரோ அப்படின்னா நீ டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். டோரை ஓபன் பண்ணு அப்படின்னா, ஓபன்னா என்ன தெரியுமா? கோலோ. கோலோனா ஓபன். ஓகேயா? அப்ப என்ன சொல்லணும்? तुम दरवाजा दरवाजा खोलो करो. फॉलो करो. கோலோ கரோ வேண்டாம், கோலோவே போதும். கோலோவே போதும். கோலோனா ஓபன். ஓகேயா? तुम दरवाजा खोलो. கோலோ. வெரி குட். दरवाजा फॉलो. நீ எழுந்து நில்லு அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு யாராவது ட்ரை பண்றீங்களா? ஸ்டாண்ட் அப் அப்படி சொல்றோம். மீனாட்சியே சொல்றாங்களா? சொல்லுங்க பாக்கலாம் குட்டீஸ். तुम उठो. உட்டோ. வெரி குட், வெரி குட். தும் உட்டோ. உட்டோனா எழுந்துரு. ஓகே, சரியா? இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோம். சரி, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ட்ரை பண்ணு அப்படின்னா என்ன தெரியுமா? கோஷிஷ் கரோ. கோஷிஷ் கரோ. கோஷிஷ் கரோனா ட்ரை பண்ணு அப்படின்னு அர்த்தம். கோஷிஷ் கரோ. ஓகே, கோஷிஷ் கரோ. யாரா பண்றீங்களா? எனிபடி? कोई कोशिश करें? யாராவது ட்ரை பண்றீங்களா? சோலை. சோலை அண்ட் மீனாட்சி பழனியப்பன் ஒருத்தங்களா ட்ரை பண்ணுங்க பாக்கலாம். சோலை ஃபர்ஸ்ட், மீனாட்சி செகண்ட். எஸ் மேம். இல்ல மேம், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரல. லைக் ஒண்ணு ஈஸி தான் கண்ணா. தும் மீன்ஸ் யூ. நம்ம என்ன செய்யாத செய்யும் சொல்றோமோ அந்த வேர்டு நடுவுல பண்ணிட்டு கரோ, உடோ, ஜாவோ அப்படி சொல்றோம். அவ்வளவுதான். சரியா? சோஜாவோ அப்படின்னா தூங்க போ அப்படின்னு அர்த்தம். நகாவோ. நகாவோனா குளி. காவோ சாப்பிடு. சோவோ தூங்கு. கரோ செய்யி. திக்காவோ காமி. திக்காவோ மீன்ஸ் காமி. பந்த் கரோ க்ளோஸ் பண்ணு. ஓபன் கரோனா கோலோ. ரெண்டுக்குமே சேர்த்து கோலோ. ரோனா. ரோனா மத் அப்படின்னா அதாவது அழாத அப்படின்னா டோன்ட் கிரை அப்படின்னா தும் மத் ரோ அப்படின்னா அழாத அப்படின்னு சொல்றோம். தும் போலோ. சச் போலோ. உண்மையே சொல்லு. சச் போலோ அப்படின்னா உண்மையே சொல்லு. எஸ் மேம். சாஃப்ட் கரோ. கிளீன் பண்ணு. மேம் அப்ப அத லைக் இத அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு லைக் அப்ப என்ன சொல்லுவோம்? அங்க இருந்து அப்படின்னா வஹாசே இது லாவோ. இது லாவோ. லாவோனா எடுத்துட்டு வா. லாவோனா கொண்டு வா. பிரிங். லாவோ மீன்ஸ் கொண்டு வா. தும் கிதாப் லாவோ. புக்கு கொண்டு வா. தும் பென்சில் லாவோ. கொண்டு வா. பென்சில் கொண்டு வா. தும் காஃபி லாவோ. காஃபி கொண்டு வா. சரியா? புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் மீனாட்சி ட்ரை பண்றீங்களா?
Yes, ma'am. ओके कोशिश करो कोशिश करो मैम. कोशिश करो कोशिश करो அப்படின்னா ட்ரை பண்ணு யூ ட்ரை அப்படின்னு சொல்ற சரியா அப்போ Next. ட்ரை பண்றேன்னு சொல்றதுக்கு என்ன மேம் சொல்லணும்? मैं कोशिश करता हूँ मैं करोमी नहीं करोमी संस्कृत கரோமி சான்ஸ்கிரிட் ஓகேவா அத நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கிறேன் இப்போ வந்து மே கோஷிஷ் கர்த்தி ஹூ அதாவது ஃபெமினினா இருந்தா கர்த்தி ஹூ மேலா இருந்தா கர்த்தா ஹூ मैं कोशिश करता हूँ. करता हूँ कोशिश करता हूँ वेरी गुड कोशिश करो माँ हाँ जी. हाँ जी நீங்க நீங்க சொல்லி நான் அத ஐ மீன் நீங்க ஏதாவது வேர்ட் கொடுத்தீங்கன்னா நான் அத ட்ரை பண்றேன் மேம். ஓகே ஓகே கவனமா கேளு அதாவது லிசன் ஹியர் அப்படி சொல்லுவோமா கவனம்னா தியான் तुम ध्यान सुनो சொல்லு பார்க்கலாம். तुम ध्यान सुनो தியான் சே சுனோ நீ கவனமா கேளு ஆக ஆக நடுவுல வருதுல அதுக்கு நம்ம சே ஆட் பண்றோம் சரியா तुम ध्यान से सुनो. वेरी गुड तुम ध्यान से सुनो तुम ध्यान से सुनो. सुनो तुम ध्यान से सुनो. तुम ध्यान से सुनो வெரி குட் இப்பவே ஸ்டார்ட் பண்ணு அப்படி சொல்றோம் ஸ்டார்ட்னா என்ன சுரு तुम सुरो सुरो तुम सुरो तुम शुरू करो सुरो शुरू करो तुम शुरू करो तुम Okay. सुरो करो. तुम सुरो करो. ஓகே சத்தமா சொல்லு. तुम सुरो करो. तुम शुरू करो அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண வண்டியை ஸ்டார்ட். तुम गाड़ी सुरो करो. गाड़ी शुरू करो இல்ல கிளாஸ் शुरू करो அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணு मैथ्स मैथ्स शुरू करो अपना मैथ्स गणित शुरू करो गणितना मैथ्स मैथ्स शुरू करो இல்ல पढ़ना शुरू करो படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணு लिखना शुरू करो लिखनाனா எழுதுறத ஸ்டார்ட் பண்ணு அப்படி சொல்றோம் அந்த மாதிரி சரியா ஓகே ठीक है. சரி நெக்ஸ்ட் செய்யாத அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு சொல்லி பாக்குறீங்களா ஆப்போசிட்டா செய்யாத ஆப்போசிட்னா என்ன நம்ம ஹிந்தில நிறைய பார்த்திருப்போம் குழந்தைங்களுக்கே ஆப்போசிட் அப்படின்னா உல்டானா ஆப்போசிட் தமிழ்லயுமே நம்ம சொல்லுவோம்ல உல்டாவா பேசாத அப்படிம்போம்ல அந்த உல்டானா ஆப்போசிட் ஓகேயா அப்ப ஆப்போசிட்டா செய்யாத அப்படின்னா तुम उल्टा तुम उल्टा नहीं बोलो. मत करो उल्टा मत करो. तुम मत उल्टा करो. मत करो. ओके सुपर वेरी गुड तुम मत उल्टा मत करो. मत करो ना डोंट डू சரியா तुम उल्टा मत करो. சொல்லு. तुम उल्टा मत करो One more ओके time. तुम तुम उल्टा मत करो ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் யாராவது ட்ரை பண்றீங்களா அன்னபூரணி ட்ரை பண்றீங்களா சுவாமிநாதன் ட்ரை பண்றீங்களா ட்ரை பண்றேன் மேம். ஓகே சுவாமிநாதன் ட்ரை பண்றீங்களா நீ டெய்லி காலையில எப்ப எழுந்திருப்ப அத நீ ஹிந்தியில கேளு பார்க்கலாம் தும் நீ காலையிலனா சவேரே रोज तुम रोज எப்போனா கப் व्हाट मैम கண்ணா நானே சொல்லவா மார்னிங் மட்டும் மீனிங் சொல்லுங்க. சபேரேனா மார்னிங் तुम रोज सवेरे कब उड़ाना कब उड़ते हो उड़तेना எழுந்திருப்ப हो तुम வரதுனால நம்ம ஹோ சொல்றோம் तुम சவேரே கப் உடுத்தே ஹோ அப்படின்னா காலையில எப்ப எழுந்திருப்ப சரியா ஓகே நீ கடைக்கு போ அப்படின்னு சொல்ற அப்ப எப்படி சொல்லணும் கடைனா துக்கான்னா கடை கடைக்கு போ உன்னை உங்க அம்மா சொல்லுவாங்கல்ல கடைக்கு போ அப்படிம்பாங்க அது எப்படி சொல்லணும் मैम दुकान जाओ तुम दुकान जाओ ना पो वेरी गुड सुपर
நெக்ஸ்ட் நீ மேல போ அப்படின்னு சொல்றோம். மேல ஏறு, மேல ஏறு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா சடோ, சட்னானா ஏறுறது. சடோ, சடோனா ஏறுதல். மேலேனா நம்ம ட்ரெயின்ல எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோமே. ऊपर ஊப்பர் சடோ. சடோனா ஏறு. சடோனா என்ன? ஏறு. ஊப்பர் சடோ. தும் ஊப்பர் சடோ. தும் வந்து நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் சைலண்ட்லயும் சொல்லலாம், நார்மலாவும் சொல்லலாம். ஊப்பர் சடோ அப்படின்னா மேல ஏறு. இப்ப நம்ம நார்மலா தமிழ்ல பேசும்போது நீ நீ நீன்னு சொல்ல மாட்டோம், மேல ஏறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ஊப்பர் சடோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வேகமா செய்ய, வேகமா செய்ய அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்னன்னு தெரியுமா? அது அடிக்கடி எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். அத வேகமா செய்ய. வேகம்னா என்ன? जल्दी करो। வெரி குட். அது அடிக்கடி எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஜல்தி கரோ. ஜல்தி கரோனா வேகமா செய்ய. சரியா? ओके मैम। ஓகே. இப்ப பினிஷ் பண்ணு அப்படின்னு சொல்றோம். பினிஷ் பண்ணுனா தமிழ்லயும் அது நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? தமிழ்ல சொல்ற மாதிரிதான் கிட்டத்தட்ட. பூரா கரோ. பூரா கரோனா பினிஷ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரியா? ओके मैम। ஓகே ஓகே. நீங்களா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சர்பட்னாலும் வேகமான அர்த்தமாங்க மேம். சர்பட். சர்பட். சர்பட்னா சீக்கிரம். ஜல்தி கரோ, சர்பட் கரோ எல்லாமே அதேதான். சரியா? ஓகே. தேஜ் கரோ. தேஜ்னா கூட ஃபாஸ்ட் தான். எல்லாமே ஃபாஸ்ட் தான். ஆனா அடிக்கடி சொல்ற வார்த்தை ஜல்தி கரோ தான். தேஜ்ங்களா? இன்னொரு வார்த்தை தேஜ்னா ஃபாஸ்ட். தேஜ்னாலும் ஃபாஸ்ட். ஆனா அது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை. இப்ப நம்ம படு, படு தூங்கு அப்படின்னு சொன்னோம்னா லேட்டோ. லேட்டோனா படு அப்படின்னு அர்த்தம். லேட்டோ. லேட்டோனா படு, கை கால் நீட்டி படுக்கிறது தான் லேட்டோ. லேட்டோனா படு. சோஜாவோனா தூங்கு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி டெய்லி காலையில இருந்து யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இதெல்லாம். சரியா? சாப்பிடு, தூங்கு, எழுது, சாப்பிடு, படி, கடைக்கு போ, சாப்பிடு, இத காமி, ஏதாவது காமி. காமினா திகாவோ. திகாவோனா காமி. கொடு, குடு அப்படின்னா தோ. சரியா? ஆவோ, ஜாவோ இதெல்லாமே நம்ம அடிக்கடி சொல்றது. கோலோ, பந்த் கரோ. இப்ப தூரத்துல இருக்கிறத பாக்குறோம்னா தூர் சே தேக்கோ. தூரத்துல இருக்கிறத பாரு. இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ். ஓகே ஓகே. இந்த தும் நல்லா புரியுதா உங்களுக்கு எல்லாம்? நெக்ஸ்ட் போயிடலாமா? मैम ये 2 सेंटेंस சொல்ல சொன்னீங்க மேம். சரி சொல்லுங்க பார்க்கலாம். तुम ये काम करो, तुम ये काम मत करो। तुम यह काम करो. नेक्स्ट तुम ये काम मत करो। मत करो. मत करो ना डोंट डू. சரியா? ஓகே வெரி குட் கண்ணா, வெரி குட். சரி ஓகே. நெக்ஸ்ட் இந்த தூமுக்கு அப்புறம் நம்ம ஆப் போயிடலாம். ஆப். ஆப்னா மரியாதையா. இந்த தும்முன்னு நம்ம என்னென்ன சொன்னோமோ அதையே மரியாதையா சொல்றதுதான் ஆப். ஆப்னாலும் யூ தான். இப்போ நம்ம குழந்தைங்க நம்ம எல்லாம் வந்து நம்மளோட அம்மா அப்பா, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஆப் அப்படின்னு சொல்லணும். இதே சென்டென்ஸ நம்ம கரோ சொல்லும் போது கீஜியே. கரோனா கீஜியே. ஆப் ஆயியே. ஆயியேனா வாங்க. நம்ம கரோ சொல்லும் போது ஆவோ சொன்னோமா? இப்ப கரோ சொல்லும் போது ஆவோ சொன்னோம். அதேதான் ஆப் சொல்லும் போது ஆயியே. ஆப் ஆயியே. ஆப் ஜாயியே. நீங்க வாங்க, நீங்க போங்க, நீங்க உட்காருங்க, பைட்டியே, நீங்க சாப்பிடுங்க, காயே, நீங்க தூங்குங்க, சோயே, நீங்க கேளுங்க, சுனியே. அப்புறம் அந்த மாதிரி ஒன்னும் ஆயியே ஜாயியே நீயே ஈயே சேர்த்தோம்னா மரியாதையா சொல்றது ஆப். சரியா? ஆப்னா யாரு? நீங்கள். ஆப்னா நீங்கள். யூ தான். ஆனா நீங்கள் மரியாதையா நம்ம சொல்றது. आप आइए, आप पैसा दीजिए, आप सो जाइए. ஓகே அப்பெல்லாம் சொன்னோம்னா நீங்க செய்யுங்க, நீங்க தூங்குங்க, நீங்க சாப்பிடுங்க. ருக்கியே. ருக்கியேனா கொஞ்சம் நில்லுங்க, ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க. காடி ருக்கியே அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப். சார், சார் நில்லுங்க அப்படின்னா ஷாப். சாப் காடி ருக்கியே அப்படின்னு அர்த்தம். சாப் காடி ருக்கியே அப்படின்னா சார் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் பந்த் கீஜியே. கீஜியேனா க்ளோஸ் பண்ணுங்க, கதவை சாத்துங்க. அம்மா கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது
அம்மானா என்ன சொல்லுங்க பாக்கலாம். அம்மா கதவை சாத்துங்க. யாராவது சொல்லுங்க. ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்க பாக்கலாம். யார் பண்றீங்க? மாதா மாதா. கதவுனா தர்வாஜா. மாதா ம் ஜா ம் க்ளோஸ்னா பந்த். இப்ப நம்ம நம்ம ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? பந்த் அன்னைக்கு எல்லாம் அடைச்சிருக்கோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பந்த் கீஜியே. கீஜியேனா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட். நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. आप சோ ஜாயியே, தூங்குங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? சரியாம்மா? தோடி தேர் ருக்கியே. தோடி தேர் ருக்கியே. தோடி தேர்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தூங்கு, அதாவது தோடி தேர் ருக்கியே, ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ருக்கியே. ருக்கியேனா ஸ்டாப். थोड़ी देर इंतजाम कीजिए. इंतजामना வெயிட். इंतजामना வெயிட் பண்ணுங்க, எனக்காக காத்துருங்க. थोड़ी देर வெயிட் பண்ணுங்க. इंतजाम कीजिए. சரியா? நஹாயியே. நஹாயியேனா குளிங்க. காயியே சாப்பிடுங்க. போலியே பேசுங்க. போலியேனா பேசுங்க. ஓகேயா? இதெல்லாம் புரியுதா? ஓகே, புரிஞ்சுதாடா கண்ணா? கோஷிஷ் கீஜியே, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். கீஜியே சாப்பிடுங்க. காயியே குடுங்க. தீஜியே கேளுங்க. சுனியே. சுனியேனா கேளுங்க. தேக்கியே பாருங்க. தேக்கியேனா பாருங்க. ஜாயியே போங்க. ஓகே, ஆயியே வாங்க. கஹியே அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதாடா கண்ணா? புரியுதா? யாருக்கும் புரியலையா? ஹலோ. இந்த ஈயே சேர்த்து சொன்னோம்னா மரியாதையா சொல்றது அப்படின்னு அர்த்தம். பந்தீஜியே க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதாடா? யாராவது ட்ரை பண்றீங்களா? சுவாமிநாதன் ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றேன் மேம். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். आप अंदर आइए. வெரி குட். நெக்ஸ்ட். आप बंदर जाइए. बाहर जाइए. बाहर जाइए. சரியா? ஓகே மேம். சரி, மீனாட்சி ட்ரை பண்ணுங்க. படாயியே. படாயியே. Is it right, ma'am? படியே. படியே மீன்ஸ் படியே. படியேனா படிங்கன்னு அர்த்தம். படாயியேனா எனக்கு அதாவது லெசன் அதாவது சீக்கியே சொல்லணும். சீக்கியேனா எனக்கு கத்து கொடுங்க. படாயியேனா கத்து கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சொல்லித்தாங்கங்கிற மாதிரி. அதான் சொல்லித்தாங்க. ஓகே, கரெக்ட். படாயியே அப்படின்னா கத்து கொடுங்க அப்படின்னு அர்த்தம். சீக்கியேனாலும் கத்து கொடுங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப சொல்றோம்ல, லிக்கியே. லிக்கியே ஆப்புக்கு என்ன வரும்? ஆப் லிக்கியே. ஓகே, ஆப் லிக்கியே. லிக்கோ, அதுக்கு லிக்கோ, இதுக்கு லிக்கியே. ஆமா, லிக்கியே. லிக்கியே. லிக்கியேனா எழுதுங்க. படியேனா படிங்க. படியேனா படிங்க. படாயியேனா சொல்லி கொடுங்க. ஓகே, இது ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது இதுதான், நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது இதுதான். ஆமா, நிறைய சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே சேம் தான். ஆப்ல வந்து ரெண்டுமே சேம் தான். சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் படாயியே அப்படிதான் வரும். படிங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. பகன் லீஜி. இப்போ நம்ம கபடா பகன் லீஜியே, ட்ரெஸ் போட்டுக்கோங்க. பகன் லீஜியே. லீஜியேனா ட்ரெஸ் போட்டுக்கோங்க. பகன் லீஜியேனா போட்டுக்கோங்க. ரக் லீஜியே அப்படின்னா வைங்க. ஒரு அலமாரியில வைங்கன்னா அலமாரிமே ரக் லீஜியே. ரக் லீஜியேனா வைங்க அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல என்னென்ன நம்ம சொல்றோமோ அதை பொறுத்து மாறும். ரக்கியேனாலும் வைங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? இப்ப ஆப் படியே, ஆப் லிக்கியே. ஆப் படாயியே. படாயியேனா சொல்லி கொடுங்க. ஓகே, படாயியே. ஆப் படாயியே சொல்லு தம்பி. ஆப் படாயியே. ஆப் படாயியே. படாயியே. நீங்க படிங்க. ஆப் சொல்லித்தாங்க. ஆப் படாயியே.
आप வெரி குட். लिखिए நீங்க எழுதுங்க आप எழுதுங்க. लिखिए ஓகே, சூப்பர். ஓகே, புரிஞ்சுதா கண்ணா? ஓகேயா? நெக்ஸ்ட் आप सुनिए, நீங்க கேளுங்க. ஓகே, आप सुनिए, आप सुनिए, सुनिएனா கேளுங்க. सुनिए, कोशिश कीजिए, நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப யாரையும் சொல்லும்போது நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்றோம்ல. कोशिश कीजिए, कीजिएனா ட்ரை பண்ணுங்க. आप सच बोलिए, आप सच बोलिए, बोलिएனா உண்மையே பேசுங்க அப்படின்னு அர்த்தம். आप धीरे बोलिए, மெதுவா சொல்லுங்க. आप जोर से बोलिए, சத்தமா சொல்லுங்க. आप मेरी बात सुनिए, நீங்க என் பேச்ச கேளுங்க. ஓகே, आप सोच समझकर बोलिए, நீங்க யோசிச்சு அதுக்கப்புறம் பேசுங்க. சமஜ்கர் அதாவது சோச் சமஜ்கர்னா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஓகேவா? ஆப் கீஜியே, ஆப் மத் கீஜியே, நீங்க செய்யாதீங்கன்னா மத் கீஜியே, அதுக்கு ஆப்போசிட். ஓகே, நீங்க நெக்ஸ்ட் வீக் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா ஆப் நெக்ஸ்ட் வீக் அகலே வாரே ஆனே கி கோஷிஷ் கீஜியே, நெக்ஸ்ட் வீக் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மீனாட்சி ட்ரை பண்ணுங்களா? என்னமோ ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? என்ன டவுட்டா? ஹலோ, இது ஏற்கனவே ரைஸ் பண்ண ஹேண்ட் மேம், அது இன்னும் லெட் டவுன் பண்ணல, சாரி மேம். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அன்னபூர்ணிங்கிறவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க மேம். அன்னபூரணி, அன்னபூரணி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்கு போலோ சொல்லணுமா மேம்? நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். அப்ப போலா, போலானா சொல்லிட்டேன். மேனே போலா, நான் சொல்லிட்டேன். நான் நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் ஃபுல்லா நான் நெக்ஸ்ட் சொல்லி தரேன். இப்போ நம்ம வந்து பிரசன்ட்ல தான் சொல்லுங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது போலியே, போலியேனா சொல்லுங்க. ஓகே, தும் சொன்னா போலோ சொல்லணும். தும் போலோ அப்படின்னா நீ சொல்லு அப்படின்னு அர்த்தம். தும் போலோ அப்படின்னா ஆப் போலியே, நீங்க சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? நீங்க இப்ப எழுதுங்க அப்படின்னா லிக்கியே. வெரி குட். ஆப் லிக்கியே அப்படின்னா எழுதுங்க. ஓகே மேம். சரியா? ஓகே மேம். ரோ சேர்த்து சொன்னோம்னா ரோல்ல ஓ சேர்க்கணும். ரோல்ல ஓ சேர்க்கணும். ஓ, ஜாவோ, ஆவோ, காவோ, 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 உடோ அதெல்லாம் சொன்னோம்னா தும்ம. நீங்க அந்த ஒரே ஒரு சாங், நீங்க ஒரே ஒரு சாங் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா அந்த ஓ ஞாபகம் வரும். தும் ஹி ஹோ சாங் ஞாபகம் இருந்துச்சுன்னா தும் வந்தா ஓ சவுண்ட் வரணும் அப்படிங்கிறது மைண்ட்ல செட் ஆயிடும். தும் ஹி ஹோ, அபி தும் ஹி ஹோ அப்படின்னா நீ இருக்கிறாய், இப்பொழுது நீ இருக்கிறாய் அப்படின்னு வரும். அபினா நவ், இப்பொழுது நீ இருக்கிறாய் அப்படிங்கிற அந்த சாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அந்த லைன் தான். சோ அந்த தும் வரும்போது ஓ வரணுங்கிறது அந்த சாங் மட்டும் மைண்ட்ல இருந்தா ஈஸியா வந்துடும். சரியா? தும் வந்தா எல்லா சவுண்டும் லாஸ்ட்ல ஓன்னு முடியணும். ஆப் வந்தா லீஜியே, கீஜியே, படியே, சுனியே, இந்த மாதிரி ஏ சவுண்ட் வரும். ஓகே 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 மேம். थैंक यू मैम. आप अंदर आइए, இங்கே சூப்பர். आप अंदर आइए, कमिंग, प्लीज कमिंग, अंदर आइए. आप बाहर जाइए, आप सुन लीजिए, நீங்க கேளுங்க அப்படின்லாம் சொல்றோம். சரியா? साफ कीजिए, क्लीन பண்ணுங்க. साफ कीजिए, साफना क्लीन பண்ணுங்க. इसे पाठ पूरा कीजिए, இந்த லெசனை ஃபில் பண்ணுங்க, அதாவது முடிங்க அப்படின்னு அர்த்தம். ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இசைனா இத. ஓகே, சரியா? நெக்ஸ்ட் ஆப்பும் தும்மும் நல்லா புரிஞ்சுதா உங்க எல்லாருக்கும்? சரியா? நெக்ஸ்ட் போலாமா? ஆப்பும் தும்மும் நல்லா புரியுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் மேம். ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம். ஆப்புக்கு அடுத்து, அதாவது தும்முக்கு அடுத்து, தும் சொன்னோம்னா நீன்னு அர்த்தம். தும்மோட நம்ம தும்முனா நீ அப்படின்னு அர்த்தம். இப்ப துமாரா அப்படின்னா
உன்னுடைய. துமாரா. துமாரா நாம் கியா ஹே அப்படி கேக்குறோம்ல. உன்னோட பேர் என்ன? துமாரா நாம் கியா ஹே. துமாரா நாம் கியா ஹே. இப்போ துமாரா நாம் கியா ஹே, துமாரா பிதா கா நாம் கியா ஹே, துமாரா கர் கஹா ஹே, இதெல்லாம் கேட்டா துமாரா அப்படி சொல்றோம். துமாரா, துமாரி, துமாரே எல்லாமே அதேதான், சேம் தான். அதனால துமாராவே சொல்லிடலாம். இதே இது இப்ப நீ உன்னோட செல்லமா யாரையாவது சொல்றீங்க அப்படின்னா தேரா. தேரா தேரானாலும் உன்னுடையதான். ஆனா நம்ம ஒண்ணு செல்லமா சொல்றோம், இல்லைன்னா நமக்கும் கீழே ரொம்ப கீழே இருக்கவங்கள தேரா அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? அது நமக்கு தேவைப்படாது. நம்ம துமாரா தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். சோ துமாராவே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆப்கா அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய. ஆப்கா. ஆப்கா ஜென்மதின் கப் ஹே அப்படின்னா உங்களுடைய பர்த்டே எப்ப? ஆப்கா ஜென்மதின் கப் ஹே. கப் ஹே, கப் ஹேனா எப்ப? உங்களோட பர்த்டே எப்ப? ஜென்மதின்னா பர்த்டே. உங்களுடைய பர்த்டே எப்ப? ஆப்கா ஆப்கா நாம் கியா ஹே, உங்களோட பேர் என்ன? ஆப்கா பஹன் கா நாம் கியா ஹே, உங்களோட சிஸ்டர் நேம் என்ன? அப்படிலாம் கேட்டோம்னா ஆப்கா. சரியா? ஆப்கா. மீனாட்சி கேட்கலாம், என்ன டவுட் இருக்காடா? எஸ் மேம். இப்ப துமாராங்கிறது சின்னவங்களை கேட்கும் போது, ஆப்காங்கிறது பெரியவங்களை கேட்கும் போது. ஆமா ஆமா ஆமா. தும் பிளஸ் ஆரா, அதாவது துமாரா ஆப்கா. தும்மோட பா சேர்ந்துச்சுன்னா துமாரா மாறிடும். ஆப்கா. ஆப்கானா உங்களுடைய. சரியா? ஆப்கானா உங்களுடைய, அதுதானே மேம் வித்தியாசம்? அதுதான் உன்னுடைய உங்களுடைய. ஆப்கா கர், ஆப்கா கர் சென்னை மேஹே, ஆப்கா கர் ராமேஸ்வரம் மேஹே, ஆப்கா கர் பெங்களூர் மேஹே அப்படிலாம் சொல்றோம்ல. அப்ப ஆப்கானா உங்களுடைய. சரியா? ஓகே, புரிஞ்சுதா? ஓகேங்க மேம். இப்போ நம்ம அதே இது எனக்காக நீ கொடு அப்படின்னு சொல்லும் போது மேரேலியே சொன்னோம். உனக்காக நான் தர்றேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? துமாரேலியே மே எஹு தீஜ், அதாவது தோ அப்படின்னா நான் இதை உனக்காக தரேன் அப்படின்னா துமாரேலியே. துமாரேலியே, துமாரேலியேனா உனக்காக. ஆப்கேலியேனா உங்களுக்காக. உங்களுக்காக என்ன வேணும்? ஆப்கேலியே கியா சாஹியே, ஆப்கோ கியா சாஹியே அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கலாம். உங்களுக்காக என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்காக நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கலாம். ஆப்கேலியே மே கியா கரோ அப்படின்னா நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும், என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறோம். சரியா? துமாரா துமாரேலியே ரெண்டுமே. துமாரானா உன்னுடைய, துமாரேலியேனா உனக்காக. உனக்காக நான் ஒரு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப உனக்காகனா துமாரேலியே, வீடுனா கர், ஏக் கர் வாங்கி நான் தரேன். கரித்தமே கரித்தாகும், நான் உனக்காக நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஆப்கேலியேனா உங்களுக்காக. ஆப்கேலியே மே சாய் சாய் லாத்தி ஹூ, நான் உங்களுக்காக டீ கொண்டு வர்றேன் அப்படின்னு அர்த்தம். ஆப்கேலியே. புரிஞ்சுதா மேம்? ஆப்கேலியே மே சாய் பனாயியே வராதா? சாய், ஆமா சாரி நான் தப்பா சொல்றேன். பனாத்தி ஹூ. பனாத்தி ஹூ மீன்ஸ் தயாரிக்கிறேன், ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே, பனாத்தி ஹூ. ஓகே. பனானா பனானா சாகத்தி ஹூ அப்படின்னா நான் ட்ரை பண்ண, அதாவது போட ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். இல்ல பனாத்தி ஹூம்னா நான் போடுறேன் அப்படின்னு அர்த்தம். आपके लिए चाय गरीती हूँ, गरीता हूँ வாங்குறேன், நான் உங்களுக்காக டீ வாங்குறேன். ஓகே, आपके लिए ना உங்களுக்காக. आपको क्या चाहिए, உங்களுக்கு என்ன வேணும்? आपको क्या चाहिए, आपको क्या चाहिए, क्या चाहिए ना என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். आपकोனா உங்களுக்கு, உங்களுக்கு என்ன வேணும்? சரியா? அப்படி கேக்குறோம். ஓகேயா? புரிஞ்சுதா? ஆப்கோனா உங்களுக்கு. அத நம்ம உனக்குன்னு சொல்லும் போது துமே கே சாயே, துமேனா உனக்கு என்ன வேணும் அப்படி கேக்குறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா திருப்பி ஒரு தடவை ரீட் பண்ணலாம். தும்னா யூ, ஆப்னா நீங்கள். தும்னா நீ, ஆப்னா நீங்கள். ஓகே, துமாரானா உன்னுடைய. तुम्हारा नाम क्या है, तुम्हारी बहन का नाम क्या है, तुम्हारे पिताजी का नाम क्या है அப்படிலாம் கேட்டோம்னா உன்னுடைய அப்பா பேர் என்ன, உன்னுடைய அம்மா பேர் என்ன, உன்னோட வீடு எங்க இருக்கு, உன்னோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க, உன்னோட அப்படிலாம் சொல்லும் போது துமாரா. இப்போ நம்ம ஆப்கா ஜென்மதின், ஆப்கா உங்களுடைய சொல்லும் போது ஆப்கா.
ஓகே. இப்ப துமாரே லியேனா உனக்காக, துமாரே லியேனா உனக்காக, ஆப்கே லியேனா உங்களுக்காக. சரியா? புரிஞ்சுதா? இல்ல திருப்பி நம்ம இந்த லெசன் இந்த இதையே திருப்பி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் பார்க்கலாம். சரியா? துமாரே லியேனா உனக்காக, ஆப்கே லியேனா உங்களுக்காக. சரியா? துமே துமே क्या चाहिए? துமே துமே பானி चाहिए? என்ன உனக்கு தண்ணி வேணுமா அப்படி கேக்குறோம். துமே துமேனா உனக்கு. आपको क्या चाहिए? உங்களுக்கு என்ன வேணும்? आपको आपको पानी चाहिएனா உங்களுக்கு பானி வேணுமா அப்படி கேக்குறோம். क्या चाहिएனா அப்படின்னா வேணுமானா அப்படி கேக்குறோம். சரியாமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம திருப்பி இந்த அதாவது துமாரேலியே துமாரேலியே துமே துமாரா இது மூணையுமே நம்ம திருப்பி பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசா போகலாம். இப்போ நமக்கு தும்மும் ஆப்பும் நல்லா புரியுதுல உங்களுக்கு? ஏங்கண்ணா தும்மும் ஆப்பும் நல்லா புரியுதா? ஓகே. தும் ஆப்ல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? சரி, ஓகே. அப்ப துமாரா நல்லா புரியுதா? இல்ல திருப்பி சொல்லவா உங்களுக்கு? புரியுது. துமாரானா உன்னுடைய. துமாரானா என்ன? உன்னுடைய. துமாரா ஆங்கே பந்த் கரோ அப்படின்னா உன்னோட கண்ணை கட்டிக்கோ அப்படின்னு அர்த்தம். துமாரா ஆங்கோ அப்படின்னா உன்னோட கண்களை கட்டிக்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. துமாரானா உன்னுடைய. துமாரா கர் அமெரிக்கா மேகே உன்னோட வீடு அமெரிக்கால இருக்கு. உன்னோட ஸ்கூலு காந்தி நகர்ல இருக்கு அப்படிலாம் சொல்லும்போது துமாரா யூஸ் ஆகும். சரியா? புரிஞ்சுதாடா கண்ணா? துமாரா. இப்ப இத நல்லா ரீட் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே சம்திங் புரியல அப்படின்னா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம திருப்பி இந்த கிளாஸையும் திருப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதுசா போறோம். சரியா? ஓகே மேம் நீங்க ஹோம்வொர்க் வந்து தும்லையும் ஆப்லையும் 5 சென்டென்ஸ் நீங்க தான் ஃப்ரேம் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ரூட்ஸ் சொல்லி தரேன். அந்த ஃப்ரூட்ஸ நீங்க ஒரு 10 ஃப்ரூட்ஸ் சொல்லி தருவா இன்னைக்கு. ஹலோ, ஒரு 10 ஃப்ரூட்ஸ் இன்னைக்கு படிக்கலாமா நம்ம? என்னது மேம்? இன்னைக்கு ஒரு 10 ஃப்ரூட்ஸ் படிக்கலாமா? ஃப்ரூட்ஸ் फलों के नाम அப்படின்னா ஃப்ரூட்ஸ் நேம். फलों के नाम. ஓகேயா? ஃபர்ஸ்ட் 10 படிக்கலாம். ஈஸியா இருக்கதே 10 படிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ரா படிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் கேலா. கேலானா பனானா. கேலானா பனானா. தர்பூஜ். தர்பூஜ் மீன்ஸ் வாட்டர்மெலன். தமிழ்லயும் நம்ம தர்பூஜ் தானே சொல்லுவோம். தர்பூஜ் அப்படின்னா வாட்டர்மெலன். நிம்புனா லெமன். நிம்பு பானின்னு வைப்பானுங்க, அதான் அந்த லெமன். நிம்புனா லெமன். பப்பித்தானா பப்பையா. பப்பித்தானா பப்பையா. சரியா? பப்பித்தா. சேப்னா ஆப்பிள். சேப் எல்லாருக்குமே ஈஸியா தெரிஞ்சிருக்கும். சந்திரா ஆரஞ்சு. சந்திரானா ஆரஞ்சு. சந்திரா. சீதா இல்ல ராம்பல், ரெண்டுமே கஸ்டர்ட் ஆப்பிள். சீதாப்பழம் தமிழ்ல சொல்லுவோம்ல, அதேதான். அடுத்து அங்கூர்னா கிரேப்ஸ். அங்கூர்னா கிரேப்ஸ். அனார் பொமக்ரானட். அனனாஸ்னா பைனாப்பிள். அனனாஸ் நம்ம தமிழ்ல அன்னாசி சொல்றோம்ல, அது மாதிரி இது அனனாஸ். நெக்ஸ்ட் அம்ரூத்னா கோவா. அம்ரூத்னா என்ன? கொய்யா. 10 வந்துருச்சு அடிக்கனா? திருப்பி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து கேலா பனானா 1. செகண்ட் தர்பூஜ் வாட்டர்மெலன். நிம்பு லெமன். நெக்ஸ்ட் சந்திரா ஆரஞ்ச். சேப் ஆப்பிள்.
அடுத்து சீதா. சீதா இல்ல ராமபல் ரெண்டுமே சொல்லலாம். ராமருக்கு பிடிச்ச பழம் அதாவது சீதா. சீதா கஸ்டர்ட் ஆப்பிள். சீதா. அப்புறம் அங்கூர் கிரேப்ஸ், அனானாஸ் பைனாப்பிள், அனார் பொமோகிரானைட் அனார். ஓகே. அம்ருத் கோவா. 10 வந்து சரி கண்ணா. இந்த 10ஐயும் நீங்க எனக்கு ஹோம்ஒர்க்கா சொல்லிடணும். சரியா? அது போக ஏக்தோதின் எல்லாருக்குமே 20 வரைக்கும் தெரியும் தானே? ஒரு 20 வரைக்கும் கத்து வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஈஸியா தான் இருக்கும். சரியா? 20 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. ஓரளவுக்கு அந்த இதுல குரூப்ல சொல்றீங்க. சொல்ல ட்ரை பண்ணாதவங்க திருப்பி ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ओके 11 12 13 14 15 16 17 18 19 20 இது வரைக்கும். சரியா? இதெல்லாம் மட்டும் நீங்க அப்படியே ஹோம்ஒர்க்கா எனக்கு அப்படியே வாய்ஸ் நோட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருங்க. சரியா கண்ணா? ஓகேவா? நம்பர் நேம்ஸ் மேம். நம்பர் நேம்ஸும் சொல்ல ட்ரை பண்ணாதவங்க, ஏன்னா அதுல நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க, பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? நீங்க தனியா அனுப்புனாலும் சரி, அந்த குரூப்ல அனுப்புனாலும் சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் சரி பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே மேம்? என்னம்மா? ஜாக் ஃப்ரூட்னா என்ன மேம்? கட்ஹல். கட்ஹல். கட்ஹல் அப்படின்னா ஜாக் ஃப்ரூட். சரியா? ஆம் முட்டிங்க மேம். என்னம்மா? மாமா புரியல, ஒரு ஆள் சொல்லுங்க, எனக்கு கேட்கலையே. ஆம் மேங்கோ. ஓகே. ஆம் மேங்கோ ஈஸியான ஏதாவது 10 சொன்னா ஓகே. சரியா? மாமா அன்னார். அனார். அனார் நான் சொல்லியிருக்கேன். பொமோகிரானேட். ஆம் மட்டும் தான் விட்டுட்டேன், அது மட்டும் சேர்த்துக்கோங்க. ஓகே. பப்பித்தானா பப்பையா. அது மாதிரி ஈஸியா இருக்கதா முதல்ல ட்ரை பண்ணுங்க. அப்புறம் கஷ்டமா இருக்கதெல்லாம் என்ன படிக்கலாம். இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. சரியா? ஓகே. சரியா கண்ணா? ஓகே. கிளாஸ் அச்சாலகா? கிளாஸ் அச்சாலகா? வணக்கம் சண்முகம். ஒரு half an hour டிலே ஆயிடுச்சு. சாரி, கொஞ்சம் சின்ன வேலை. ஹலோ தம்பி, சாரி சொல்லக்கூடாதுன்னு யாரு சொன்னா? இதனால சொல்ல வேண்டியது என்னோட கடமையா இருக்குல்ல. எல்லாரும் வேஸ்டா டைம் ஆயிடுச்சுல. கோய் பாத் நஹி. கோய் பாத் நஹி அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அர்த்தம். கோய் பாத் நஹி. धन्यवाद. क्लास अच्छा लगा क्या? हाँ मैम. क्लास ओके था ना? ओके. नेक्स्ट क्लास मीट பண்ணலாமா? अगले क्लास में मिलूंगा. बाय. धन्यवाद जी.